வணக்கம் நண்பர்களே. கர்நாடக இசை பயிற்சியில் இந்த ஆரம்ப கட்ட பயிற்சி, அதாவது சரளி வரிசையிலேயே இன்னும் சந்தேகம் தீரலன்ட்டு பல பேர் கேட்குறாங்க. அதில் என்னென்னா மெயின் நொட்டேஷன் குவார்ட்டர் நோட், ஆஃப் நோட் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குதுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா? தெளிவாக விளக்கிட்டா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால கர்நாடக சங்கீத பயிற்சி எண் 2ல் இந்த டைமிங் நோட்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி, அது எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். மாயா மாளவ கௌள இந்த ராகத்தை தான் ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நோட்டினுடைய அளவுகள் சரிகம பதனிச முழுசாக வாசிக்கிறோம். இந்த நோட்டினுடைய கால அளவு என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வேகத்தில் வாசிக்கும் பொழுது அது என்ன அப்படின்னா, அது குவார்ட்டர் நோட் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க. இது எப்படி குவார்ட்டர் நோட் அப்படின்னா, ஒவ்வொரு நோட்னையும் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஃபுல் நோட்டுங்கிறது 4 எண்ணிக்கை கொண்டது, உங்களுக்கு தெரியும். அப்போ இது ஒரு டச் கொடுக்கும்போது 4 குவார்ட்டராக பிரிக்கிறோம் ஒரு ஃபுல் நோட்டை. அப்போ ஃபுல் நோட் எப்படி நிற்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்படி முழு இதுவும் வரும். இப்போ இதை அரை நோட்டை எப்படி வாசிக்கிறதுனா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ அதே குவார்ட்டர் நோட்டில் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. 1க்கு மட்டும்தான் அந்த கவுண்ட்டு நிற்கும். 2 3 4க்கு சைலன்ஸ். அப்படி வாசிக்கும் பொழுது அது குவார்ட்டர் நோட்டினுடைய அளவு அவ்வளோதான். இப்போ சா ரி ரெண்டையும் சேர்த்து இது குவார்ட்ரு இது குவார்ட்ரு, அப்போ ஆஃப் நோட் நிற்கும். அப்போது 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இது அரை நோட், அது 2 சுரங்களை சேர்ந்து. அல்லது தனியாக இருந்தாலும் 1 2 3 4 1 2 3 4, அது ஏற்கனவே சொன்னது போல் அரை நோட்டுங்கிறது 2 தட்டுக்கு நிற்கும். அடுத்தது 8th நோட், அதாவது குவார்ட்டரில் பாதி, காலில் பாதி, அரைக்கால் மாத்திரைன்னு சொல்லுவாங்க தமிழில். 1 1 2 1 2 3 4 1 2 1 2 3 4 3 4 1 2 1 2 1 2 1 2. இது 8th நோட்டு. 16 நோட்டுங்கிறது 1 2 இவ்வளோ வேகமாக வரும். அந்த ஒரு குவார்ட்டர் நோட்டுக்கு ஈக்குவலாக 4 சுரத்தை கொண்டு வந்துடணும். இப்போது ஒரு தட்டுக்கு திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3. இது ஃபுல் நோட். ஆஃப் நோட்டுங்கிறது 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அந்த 2 சைலன்ஸாக இருக்குது. 3 4 சைலன்ஸாக நிற்கும். 1 2 மட்டும் நம்ம வாசிக்கிறோம். அந்த கால அளவு ஆஃப் நோட்டு. அதே 3 ரெஸ்ட்டு விட்டு ஒரு குவார்ட்டர் நோட்டு 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 இப்படி வரும். 16 நோட்டுங்கிறது 1 2 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 1 1. இதுதான் 16th நோட்டு. 32 அப்படிங்கிறது அந்த ஒரு செகண்ட்லேயே இந்த 8 சுரத்தையும் வாசிச்சிடணும். வாசிட்டா அது 32. அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வரும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ தேவையில்லைன்ட்டு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் முதல்லேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பியானோ சவுண்டில் அதை உங்களுக்கு விளக்கிடுறேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அப்படி வரும். ஆஃப் நோட்டுங்கிறது 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. ஃபுல் நோட்டுங்கிறது 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. அதே போல் 8th நோட்டு வந்து 1 2 3 4 1 2 3 4 அந்த மாதிரி. இப்போ இந்த மெட்ரோனாம் அந்த டைமிங்கோட சேர்த்து வாசித்து பழகணும். அதுக்கு வந்து அந்த ஜால்ரா மாதிரி ஒரு சவுண்டு வரும். அதுதான் வந்து முடிவு. அதாவது ஒரு 4ஆக பிரித்து 1/4 வந்து 4ஆக பிரித்து ஒரு தட்டுக்கு 4 நோட் வர மாதிரி அது கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதை பாருங்கள். 2 3 4 1 2 3 4. இப்போ வந்து சிங்கிள் நோட்டாக வாசிக்கும்போது இதே வந்து ஆஃப் நோட்டு வந்து ஃபுல் நோட்டு வந்து இப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த டைமிங் சென்ஸு ரொம்ப ரொம்ப அவசியம். பாடல்கள் வாசிக்கும் பொழுது டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வார்த்தையை வாசித்து காமிச்சிட்றேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இப்போ என் கேள்விக்கென்ன பதில், இதில் வந்து என் அப்படிங்கிறது வந்து இந்த குவார்ட்டர் நோட்டு இது நிற்கிது. இது வந்து ஆஃப் நோட்டு. குவார்ட்டர் நோட்டு 2 குவார்ட்டர் பதில். இது 2 நோட்டு, அதாவது ஆஃப் நோட்டு. உன் பார்வைக்கென்ன குவார்ட்டர் 2 குவார்ட்டர் பொருள் சச எல்லா குவார்ட்டர் நோட்லேயே நிற்கிது. அப்போ இந்த வரியில் வந்து இது மட்டும்தான் ஆஃப் நோட் நிற்கிது. மீதி பூரா எல்லாமே குவார்ட்டர் நோட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு வாசிக்கணும். இப்போ வந்து இதையும் குவார்ட்டர் பண்ணிவிட்டு என்ன ஆகுன்னு பாருங்கள். அந்த இதே வந்து மாறி போயிடும். அந்த டைமிங் வந்து ஒவ்வொரு நோட்டு என்ன கால அளவில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பாடலை கேட்டு அது கூட டச் பண்ணி பார்த்த பிறகு தான் அதை வந்து இத்தனை ஆஃப் நோட்டா ஃபுல் நோட்டா குவார்ட்டர் நோட்டாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வாசித்தா தான் அந்த பாடல் வந்து இந்த ஒரிஜினல் சாங்கில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வரும். நல்ல நண்பர்களே, இந்த கால அளவு பற்றி தெளிவாக விளக்கிட்டேன். மேற்கொண்டு இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் விளக்கம் தந்துடுறேன். நன்றி, வணக்கம்.